அனைவருக்கும் வணக்கம். வெஸ்டர்ன் பிளாட்ஃபார்ம் மூலமா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல வெஸ்டர்ன்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இதுல ஒரு சில ஹிடன் சார்ஜஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி என்னென்ன சார்ஜஸ்ல இவங்க கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்டர்னை பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோவா தான் இது இருக்க போகுது. அந்த வகையில வெஸ்டர்ன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வெஸ்டர்ன்ல உங்களால ஃப்ரீ பிளான் மூலமாவும் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிரீமியம் பிளான் மூலமா அமௌண்ட்டை பே பண்ணி உங்களால அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒருவேளை ஃப்ரீ பிளான் வழியா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காகவும் எந்த ஒரு ஏஎம்சியும் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீ பிளானுக்கும் பிரீமியம் பிளானுக்கும் இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மாதிரியே அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் மார்க்கெட் ஷேர்ஸ்லயே உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க உங்களுக்கு ஃபிராக்ஷனல் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதுனால மினிமம் $1 இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த $1 ஈக்குவலான ஷேரை உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்மால் கேஸ் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்லயுமே அவைலபிளா இருக்குது. இதோட நேம் முன்னால வேற இருந்துச்சு, அதுக்கப்புறமா இப்பதான் ரீசெண்டா மேனேஜர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி மாத்திருக்காங்க. இதுல ஒரு சில கேட்டகரியை பேஸ் பண்ணி அந்த கேட்டகரியில நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் தனியா பிக் பண்ணி அதை ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய பண்டலை சூஸ் பண்ணி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தினா பெருசா எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னா கூட உங்களால அதுல இருந்து ப்ராஃபிட்டை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. என்னதான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தினா ப்ராப்பரான நாலேஜோட இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட். அப்படி இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி 2 சிக்னலை ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் 7 சிக்னலை பிரீமியம் யூசர்ஸ்க்கும் டெய்லியுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்க்ரீனர் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலில் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்ணுறது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனை ஆல்பா ஸ்கிரீனர் அப்படிங்கிற டூல் மூலமா இந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உங்களுக்கு போனஸ், கேஷ்பேக், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவங்கள ரெஃபர் பண்ண உங்களுக்கு ரெஃபரல் போனஸா அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃபரல் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணிருக்கக்கூடிய அந்த பெர்சன் 30 நாளைக்குள்ள மினிமம் $50 அவரோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சும் இந்த ஆப்ல பண்ணிருக்கணும். இந்த மாதிரி உங்களால எத்தனை பேரை வேணா ரெஃபர் பண்ணி அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு $1500, அதாவது $1,50,000 வரைக்கும் ரெஃபரல் இன்கமாவே ஏர்ன் பண்ணலாம். மினிமம் $15 இருந்தாலே உங்களால இதை ரெடி பண்ணிக்கவும் முடியும். அதோட மட்டும் இல்லாம இவங்களுமே ரெகுலரா நிறைய ஆஃபர்ஸை தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எந்த ஆஃபர் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்க உங்களுக்கு ஃப்ரீ பிளானும் அவைலபிளா இருக்குது, பிரீமியம் பிளானும் அவைலபிளா இருக்குது. சப்போஸ் நீங்க பிரீமியம் பிளானை சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா குவார்டர்லி பிளானுக்கு $1350 3 மாசத்துக்கு ஒரு தடவையும், இயர்லி பிளானுக்கு $4500 வருஷமா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் பிளான்ல என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் பெனிஃபிட்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்க முடியாது. இதை 2 அக்கௌண்ட்டுக்குமே ஈக்குவலா கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இதை தவிர்த்து புரோக்கரேஜ் ஃபீயா ஃப்ரீ பிளானுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.25%, பிரீமியம் பிளானுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.15% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பிளான்லயுமே அதிகபட்சமா $35 வரைக்கும் தான் இந்த புரோக்கரேஜ் ஃபீயை சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. OTC
அதாவது ஓவர் த கவுண்டர் செக்யூரிட்டிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ பிளானுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.5%, அதுவே நீங்க பிரீமியம் பிளான் மூலமா இந்த செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.25% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்றதா இருந்துச்சுன்னா வித்ராவல் ஃபீயா ஃப்ரீ பிளானுக்கு $5, பிரீமியம் பிளானுக்கு $2 சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. பிரீமியம் பிளானுக்கு மட்டும் வருஷத்துக்கு 2 ஃப்ரீ வித்ராவலையும் கொடுக்குறாங்க. இந்த வித்ராவல் ஃபீ அப்படிங்கிறது யூஎஸ்டில வித்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் $5 இருந்தாதான் உங்களால இந்த மாதிரி வித்ராவல் பண்ண முடியும். அதுவே நீங்க ஐஎன்ஆர்ல வித்ராவல் பண்றதா இருந்துச்சுன்னா $1 இருந்தே உங்களால வித்ராவல் பண்ணிக்க முடியும். ஆனா $100க்கும் கம்மியான வேல்யூல நீங்க வித்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்க $3 சார்ஜா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் சார்ஜஸ்னு இவங்க சொன்னாலும் நிறைய பேர் இதுல ஹிடன் சார்ஜஸ் இருக்கிறதா சொல்றதுக்கான காரணம் அது எல்லாமே கரன்சி கன்வர்ஷன் மார்க்அப் சார்ஜஸும் ரிசீவிங் பேங்க் போடக்கூடிய சார்ஜஸும் தான். கரன்சி கன்வர்ஷன் மார்க்அப் சார்ஜஸ் அப்படிங்கிறது யூஎஸ்டில இருந்து ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ்வலா 3 to 5% சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா அதுவே நீங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பேங்க் வழியா இந்த கன்வர்ஷனை பண்ணும்போது இங்க உங்களுக்கு 1 to 3% வரைக்கும் தான் இந்த சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸோட சேர்த்து பேங்க்குமே இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸுக்கு ஃபிக்ஸடா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்றதுக்கும் நீங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பேங்க் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணா இதை உங்களால 0 சார்ஜஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். என்னதான் நீங்க இவங்க கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பேங்க் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இவங்க உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீயை சார்ஜ் பண்ணிட்டு தான் ரெடியூஸ்டு மார்க்அப் ஃபீ 0 ஃபிளாட் ஃபீயோட டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுக்குறாங்க. நீங்க உங்களோட யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்ல ஃபண்டை டெபாசிட் பண்றதா இருந்தாலும் அதை இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பேங்க் வழியா பண்றது தான் ஈஸி. இப்போதைக்கு ஐசிஐசிஐ, ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி, கோடக், எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட் இந்த மாதிரியான ஒரு சில பேங்கோட தான் இவங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதுனால நீங்க இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வழியா டிரான்சாக்ஷன் பண்றது தான் ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ஷன். நீங்க எந்த பேங்கோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாலும் வித்ரா பண்ணாலும் அது எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கே 1 to 3 பிசினஸ் டேஸ் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே இந்த ஆப்ல நிறைய பக்ஸ் இருக்குது, ஸ்லோவா இருக்குது, லேகா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸை என்னால நிறையவே பார்க்க முடிஞ்சுது. அதோட மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய சார்ஜஸை பத்தி பெருசா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போடுவாங்க. இதை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதை தான் நிறைய பேர் ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ரிவ்யூல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஏகப்பட்ட நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகிறது சுத்த வேஸ்ட் தான். இல்லை எனக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான் பிடிக்கும், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டே கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாங்கக்கூடிய சார்ஜஸாக இருக்கட்டும், பேங்க் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேங்க் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சார்ஜஸை இவங்களோட சப்போர்ட் டீம் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட்டா